தெளிவுறவே அறிந்திருதல், தெளிவு தரம் ஒழிந்திருதல், சிந்திப்பார்க்கே, களி வளர உள்ளத்தை ஆன அந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வளர உள் உருக்குதல், இங்குவையெல்லாம் நீ அருளும் தொழில்கின்றோ உளிர் வளரும் தமிழ் அடியனர் இவையனுக்கும் உதவுகிறார். இந்த முற்றோதலில் 34வது அமர்வு என்று இந்த சற்று சவாலான பகுதி. இங்கே கதை அம்சம் அதிகம் கிடையாது, எல்லாம் வர்ணனை தான் உண்டு. 2 படலமும் எடுக்க போகிறோம். வனப்பூக்கு படலமும் சித்தக்கூட படலமும் சேர்த்து இன்னைக்கு முடிச்சுடுவோம். முடிச்சாதான் அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு பள்ளிப்படை படத்துக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பாதியும் அதிகமாக விட்டு வைப்போம்னா சரியாக இருக்காது. வர்ணனை பகுதியானதுனால ஜாதி விவரங்கள்லாம் போகாமல் திரண்ட கருத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு போகும். ஒன்றுக்கு போயிட்டு போகும். இந்த பூரியர் புனர்மாதர் பொதுமனம் என மன்னும் ஈரமுளது இல் என்று அறி வரும் இளவேனில் ஆரியன் வரலோடும் அமுதளவிய சீதர் காரூரு குறிவானம் காட்டியது அவனெங்கும். வெயிலில நிலவே போல் விரிகதிர் இடைவீச பயின்மர நிழலீன பனிபுரை துளிவான புயல் தர இளமென்கால் பூ அளவியது எய்த மயிலின நடமாடும் வழி இனியென போனார். மன்றலின் மலிகோதாய் மயிலியன் மடமானே இன்துயில் வதிகோபத் தினம் விரி வனவெங்கும் கொன்றைகள் சொரிபோதின் குப்பைகள் குலமாலை பொன்தினி மணிமான பொலிவன பல காணாய். மாநில மிஞராக படுமழை பனையாக நாணின தொகுப்பீலி கோலின நடமாடல் பூனியல் நினசாயல் பொலிவது பல கண்ணில் காணிய எனலாகும் களிமையில் இவை காணாய். சேந்தொளி விரிசெவ்வாய் பைங்கிழி செரிகோல காந்தளின் மலரேறி பொலிவது கவினாரும் மாந்தளிர் நறுமேனி மங்கைனின் மணிமுன்கை ஏந்தின எனலாவும் இயல்பின இவை காணாய். போன வாரம் நம்ம குகன் கிட்ட காடு போகின்ற வழியை ராமன் கேட்போம். அதுக்கு அதுக்கப்புறம் அவன் நடுவில் மறுக்கவும், அதன் பிறகு சமாதானம் சொல்லி இவங்க வனம் புகுவதும் அந்த இடத்தோட நிறுத்தினோம். இப்போ அது தொடருது. இப்போ இவங்க காட்டு வழியில் போயிட்டுருக்காங்க. இந்த படலத்தினோட முடிவில் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு அடைப்பாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து சித்திரக்கூடத்துக்கு போகிறாங்க. சித்திரக்கூடத்தில் கடைசியில் லக்ஷ்மணன் அமைச்ச குடியில் அங்கே போகிறாங்க. இதுதான் நம்ம கவர் பண்ண போகிற இன்றைய போர்ஷன். இன்னைக்கு இந்த முதல் படலம் பூரா கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 20-30 பாட்டு 44 பாட்டில் கிட்டத்தட்ட 25 பாட்டுக்கு மேலே ராமன் சீதையை பார்த்து எல்லாத்துக்கும் வழியில் இருக்கிற ஒவ்வொன்றா காமிச்சு அவங்களோட ரொம்ப நெருக்கமான வர்ணனைகள்லாம் சொல்லிக் கொடுத்து அவளை ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாட்லையும் பார்த்தீங்கன்னா முதல் 2 லைன் குறைஞ்சது இல்லை 1 லைன் சீதை பற்றி வர்ணனை, எல்லாம் வழிநடை காட்சிகள் தான். எல்லாமே பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய இது நாம் நாட்டில் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம். கல்யாணத்துக்கு போகும்பொழுது நாட்டில் இருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம், இப்போ காட்டில் இருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம். எல்லாம் வர்ணனை பகுதி இல்லை, பெரும்பாலும் இல்லை கதை பகுதிக்கு அதிகம். 2வது ஹனிமூன் மாதிரி அவங்களோட சீதைராமனோட 2வது ஹனிமூன் மாதிரி பார்த்துட்டு போறாங்க. 2வது ஹனிமூன் சொல்லலாம் வச்சுக்கோங்க. முதல் ஹனிமூன் எப்போ நடந்தது இல்லை, பேச்சு 12 வருஷம் விஷயம். இந்த 12 வருஷ கணக்கு கம்பராமாயணத்தில் இல்லை. அதனால கம்பராமாயணத்தை மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷ கணக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. This is after 12 years of their marriage. அதனால அதை
வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் ஹனிமூன் வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, வழியில் ஒவ்வொரு இடமா காமிச்சுன்னு போகிறார் ராமன். அடுத்து சீதைக்கு காமிச்சுன்னு போகிறார். பூரியர் புனர் மாதர் பொதுமனம் என மன்னும் ஈரமும் உளது இல் என்று, இது கவிக்கூற்று என்று அறிவரும் இளவேனில் ஆரியன் வரவோடும் அமுது அளாவிய சீத கார் உரு குறிமான காட்டியது அவன் எங்கும். இது கம்மனுடைய ஃபேவரட். இது பூரியர் புனர் மாதர் பொதுமானம் என்ன, இழிந்த மக்கள் கூடுவதாகிய விலைமகளிர் மனம் போல ஈரம் இருக்கிறதா இல்லையா, ஈரமும் உளது இல் என்று அறிவரும் இளவேனை. அது இளவேனை பருவம், முன்கோடை பருவம். அதுல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈரம் கொஞ்சம் கொஞ்சமா வத்தி கொண்டு இருக்கு. ஈரமும் உளது இல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற இடத்துல ஆரியன் வரலோடும் உள்ள ராமன் வந்த உடனே, கூடவே சீதையும் வந்த உடனே, அமுது அளவிய சீத கார் குரு குறி மானக், அங்க ரெண்டு பேரும் வந்த உடனே மேகம் திரள ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் வந்த உடனே மழை பெய்யறதுக்கு ஆரம்பங்கள் அடையாளம் தோன்ற ஆரம்பித்து மேகம் சேர்ந்தது. வெயில் இள நிலவே போல் விரி கதிர் இடை வீச பயில் மரம் நிழல் ஈன பனிப்புரை துளி மேக புயல் தர இளமென்கால் பூ அளவியது எய்த மயிலினம் நடமாடும் வழி இனியென போனார். போற வழி சூரியன் பார்த்தா தன்னுடைய குலத்துக்கு வந்த பெண்ணுக்கு அவ கால் கொதிச்சு சுட்டு போய் அவளுக்கு வெந்து போயிட்டான்னா, வெயில் இளநிலவே போல் விரிகதிர் இடைவீழ்ந்த சூரியன் மிகுந்த குளிர்ச்சியான கிரணங்களோடு அங்கே விழ. நமக்கு பெங்களூர்ல விழுத அந்த மாதிரி விரிகதிர் இட இப்ப இப்ப இந்த ஒரு சேஞ்ச் அட்மாஸ்பியர் சொல்லு. விரிகதிர் இடை வீச பயில் மரம் நிழல் ஈன, மரங்களின் நிழல் விழும்படியாக பனி புரை துளி மேக புயல் தர, மேகத்திலிருந்து பனி சிந்தி கொண்டே இருக்கிறது. எல்லா இடமும் குளிர்ச்சியா இருக்கு. இளமென்கால் பூ அழகியது எய்த, தென்றல் காற்று பூக்களின் நறுமணங்களோடு சேர்ந்து கலந்து வீசியது. வீசுகின்ற தென்றல் கூட பூக்களின் வாசத்தை கொஞ்சம் அப்படி பழித்துக் கொண்டு கூடவே கலந்து வீசியது. மயிலினம் நடமாடும் வழி இனி என போனார். மன்றலின் மலிகோதாய், இப்பல இருந்து ராமனுடைய பேச்சு ஆரம்பிக்கும். மன்றலின் மலிகோதாய் மயில் இயல் மடமானே இந்துயில் வதி கோபத்து இனம் விரிவன எங்கும் கொன்றைகள் சொலிப்போதின் குப்பைகள் குலமாலை பொன் திணி மணிமான புரிவன பல காண. மன்றலின் கோதாய், கோதையின் உடையவளே, மாலையை அணிந்தவள், மரத்துக்கு நிரம்பிய மாலையை அணிந்தவளே, மயில் இயல் மடமானே, மயிலை போன்ற மடமானே, இந்துயில் வரி கோபத்து இனம் விரிவன இந்திரகோபம்னு சொல்றோம் இல்லையா. இந்திரகோப பூச்சிகள் எப்படி அது சம்திங் லைக் அந்த குந்துமணி மாதிரி இருக்கும். அந்த நம்ம பார்க்கணும், சிகப்பா இருக்கும், மேல 6 புள்ளி கருப்பு இருக்கும். அநேகமா திருக்குறள் இருக்குல்ல, குன்றிமணி பற்றி வரும், புறங்குன்றை கண்டானே அறங்குன்றி மூக்கில் கரியார் அடைத்து அப்படின்னு. அதாவது மனசுல பொய்யா ஒழுக்கம் இருக்கிறவங்களை பத்தி
பார்க்கும்போது குன்றிமணி மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க மூக்கில் கரியார் உடைத்து. அதான் அது மாதிரி இங்கு வந்து இந்திர கோபம் என்கின்ற சிவந்த பூச்சிகள் எல்லா இடத்துலையும் விரிஞ்சு கிடக்கு. கொன்றைகள் சொரிபோதின் குப்பைகள், கொன்றை மரத்தில் இருந்து சொரிந்த பூக்கள் எல்லா இடத்துலையும் மிகுந்திருக்கு. எப்படி இருக்குன்னா மலையில மணி பதிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம இதுல சம்பிகை ரோட்ல நடந்தீங்கன்னா மஞ்சப்பூ எல்லா இடத்துலயும் கூட்டிருக்கும். எல்லா இடத்துலயும் மஞ்சப்பூ கூட்டிருக்கும். அதுவும் காலையில் அதிகாலையில் நீங்க போனீங்கன்னா பெருக்கிறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஏராளமா மஞ்சப்பூ கூட்டிருக்கும். இங்க வெறும் இருக்கும். சிட்டிக்குள்ள இப்படி இருந்து சொன்னா காட்டுக்குள்ள இப்படி இருக்கு. நேச்சுரலி அது மணி பதிப்பது போல இருப்பதை பார்த்தாய். பான் இள மிங்கிரு ஆக, மிங்கிரு அப்படின்னு சொன்னா பாண்டு. பான் இள மிங்கிராக, படுமழை பனையாக, கோலின் நடமாடல் பூணியல் நின சாயல் பொலிவது பல காணின் காணிய எனல் ஆகும் களிமையில் இவை காண. அங்க பாட்டு பாடுவது எது? வண்டு. தாளம் எழுதுவது எது? இடி. பான் இள மிங்கிரு ஆக, பான் பாணனாக, இளமிகிரு இளவண்டாக, படுமழை பனையாக, விழுகின்ற மேகத்தின் ஒலி பனையாக ஒலியாக, நாடின தொகுதியில கோலின நடமாட. இங்க நடனம் யார் நடக்கிறது? பாட்டு கச்சேரி இருக்கு, தாள கச்சேரி இருக்கு, கூடது அங்க நாட்டிய கச்சேரியும் இருக்கு. கோலின நடமாடல் பூணியல் நினசாயல் பொலியது பல கண். ஒன்ன மாதிரியான மயில்கள், ஒன் சாயல்கள் உள்ள மயில்கள் காணிய எனலாகும் களிமையில் இவை காணா. காண்பதற்கு ஏற்றவையாகிய மயில் குலத்தை காண்பாய். சேர்ந்து ஒளி விரி செவ்வாய் பைங்கிளி செரிகோல காந்தலின் மலர் ஏறி கோதுவர். சேர்ந்து ஒளி விரி செவ்வாய் பைங்கிளி, சிறந்த வாயை உடை, ஒளியை பளபளப்பாக வீசக்கூடிய பைங்கிளி. எத்தனை கலர் வந்தாச்சு அது கூட. சிவந்த மூக்கு, பச்சை கலர். அது என்ன ஆச்சுன்னா செரிகோர காந்தலின் மலர் மேல ஏறி, காந்தல் மலர் மேல ஏறி அதை கொத்தி கொண்டிருக்கிறது. கவினாரும் மாந்தளின் நறுமேனி மங்கை, மாந்தளிரை போன்ற மேனியை உடையவளே, நின் மணி முன்கை ஏந்தின என ஆகும் இயல்பினை இவை காணும். நின்னுடைய கையில நீ ஏந்தி கொண்டு இருந்தால் அந்த பூ ஏந்தி கொண்டு, அதாவது அந்த செங்கை வந்து கிளியின் சிவந்த மூக்குக்கு வந்து உன் கையில பூ இருக்கிற மாதிரி அந்த கிளியின் மூக்கல என்ன காந்தல் மேல இருப்பதை பார்ப்பாங்க. இந்த காந்தல் மேல இலக்கியத்துல நிறைய சொல்லுவாங்க. விரலுக்கு இப்போ இதுல மூக்குக்கு இதெல்லாம் எழுப்பூக்கு தான் சாதாரணமா மூக்குக்குன்னு சொல்லும் போது எழுப்பூக்குன்னு சொல்றது. இது வந்து காந்தல் மேல கோதல், காந்தல் மேல கிளி கோதி கொண்டிருக்கிறது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா உன் கையில பூ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஏலக்காயோட பூவும் வந்து ஏலப்பூ பின்னால வருது. ஏலப்பூ, இங்குலிகம் இதெல்லாம் வருது பின்னால. நெய் நீரை நெடுவேலை நிறமுறு திறமுற்றி கை நீரை நிவிர்கண்ணாய் கருதின இனம் என்று மெய் நீரை விரிசாயல் கண்டு நின் விரி கண்டு மஞ்சையும் மடமானும் வருவன பதனானாய் பூவதற் புறவோடும் உடைத்தவள் பிடவீனும்
மாதர் சொறி சூழல் துயில் மயில் ஒன்றின் தூவியின் மனம்நார துணை பெரி படை தான் அச்சேவதோடு உற ஊடி திரிவதன் இயற்கானாய். அறிந்ததி அணையாதே அமுதினும் இனியாதே செருந்தியின் மலர்தாங்கும் செறி இடைவன சோகம் பொருந்தின கதிவண்டி பொலிவன பொன் ஊதும் இருந்தையின் எழுத்தி ஒத்தி எழுவன இயல்கானாய். ஏந்தியத முதையாதே எழுதாறு எழுதாதே காந்தலின் முகிக்கண்ணின் கண்டு ஒரு கலி மஞ்சை வாழ்ந்தது இது என உண்ணி கவ்விய படைப்பாரா தேம் தளர்வுகள் இவையும் சிறு குறுநகை காணார். ஒன்று உரை வயமாவின் குருதையும் இருள் சிந்தி பின்றினது எனதாகும் பிடித்தரு சிறுமாவும் அன்றித பிரிவல்லா அண்டர்தன் மணி ஆவின் கன்றோடு விதையாடும் கல்யாண பத காணார். இது இங்கே இது சேர்ந்து வழியா இதுல நெய்நிறை நெடுவேலின் நிறம் உரு திறம் முற்றி கை நிறை. இந்த நிறைன்னு வர்றதெல்லாம் நிறைன்னு எடுத்துக்கணும். நிறைதான் நிறைந்ததான் நிறை அதெல்லாம் நிறைன்னு இருக்கிறதெல்லாம் நிறைதான். நெய் நிறை நெடுவேலின் நிறம் முற்றி கை நிறை நிமிர் கண்ணாய் கருதின இனம் என்றே மெய் நிறை விரிசாயல் கண்டு நின் விழி கண்டு மங்கையும் மடமானும் வருவன பல காண. கண்ணுக்கு லட்சணம் சொல்ற. நெய் நிறை நெடுவேல் நெய் பூசப்பட்ட பெரிய வேலை அதனுடைய தன்மையை கொண்டு வேலின் தன்மையை கொண்டு கை நிறை நிமிர் கண்ணா. இதான் கை நிறை நிமிர் கையை நிறைத்து நிமிர்கின்ற. கண்ணை பொத்தினா பின்னால கண்ணை பொத்தினா இந்த கைக்கு அடங்காத இந்த கண் கைக்கு அடங்காத கண் கை நிறை நிமிர் கண்ணாய் கருதின இனம் என்றே உடனே அங்கு மான்களும் மயில்களும் பார்த்து தங்கள் இனம் என்று நினைத்து சீதை தேடிக்கொண்டு அருகில் வருகின்றன. கருதின இனம் என்றே மெய் நிறை விரிசாயல் கண்டு நின் விழி கண்டு மங்கையும் மடமானும் வருவன பல காணும். மானும் மயிலும் உன்னை தேடிக்கொண்டு வருகின்ற. ஏன் உன் கண்ணு வந்து அது மாதிரி இருக்குமா? மான் கண் மாதிரி இருக்கு. உன்னுடைய இயல்பை பார்த்தா மயில் மாதிரி இருக்கு. அதனால உன் தேடிக்கொண்டு இருக்கு. அதாவது நிஜமா காட்டுல வர ஒரு மானையும் மயிலையும் காட்டும் போது இந்த வர்ணனையை அதுல இது பண்றாரு கூட சேர்க்கிறார். இதுல வந்து என்ன ரொம்ப இதுன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமேட்டா பேசி போகக்கூடிய ஒரு இடம் ராமாயணம் நெடுகுல. ராமன் வந்து சீதையின் அழக பண்ணி அவளிடத்திலே உரைக்கின்ற ஒரே இடம். அதனால இது முக்கியத்துவம் பெறுகிறது. பூ அலர் குறவோடும் புடைத்தவள் பிடவு ஈனும் மா அலர் சொறி சூழல் துயில் எழு மயில் ஒன்றின் தூவியின் மனம் நார துணை பிரி பிழைத்தான் அச்சேவலோடு உற ஊடி திரிவதம் இயல் காணாய். பூக்கள் வளர்ந்த குராமரம் அப்படிங்கிறது குறவு. இது குறவு விளவினது முறியும் மலரும் பகலத்தலும் முழுதி தீவிரமும் போட்டு இது அருணகிரிநாதருடைய பாடலும் வரும். குறவு குராமரம். இந்த பூ மலர்ந்த மலரோடு பக்கத்துல பிடவ மரங்கள் உண்டாக்கிய பெரிய மலர் உதிர்கின்ற சூழலிலே துயில் எழு மயில் ஒன்றின் தூவியின் மனம் தான். அங்க வந்து ஒரு பெண் மயில் தூக்கத்துல எழுந்தது. பக்கத்துல இன்னொரு மயிலின்
சிறகு விரிப்பதனால உண்டாகக்கூடிய அந்த வாசம் வீசியது. தூவியின் மனம் நார துணை பிரிப்படை தன்னுடைய துணையை காணாத வகைய அந்த பெண் ஆச்சு இன்னொரு பொண்ணை தேடி போயிட்டான். என்ன தான் அச்சேவலோடு உற ஊடி நீ எங்க போனேப்பா என்ன விட்டுட்டு அப்படின்னு கோவிச்சுட்டு திரிவதான் இயல்கா விளையாட்டு கோவம் கோவிச்சு போறத பாரு. அருந்ததி அணையாளே அமைதியின் இனியாளே செருந்தியின் மலர் தாங்கும் செரி இதழ்வன சோகம் பொருந்தின கழிவண்டின் வனசோகம் பொருந்தின அசோகம் தெரி செரி இதழ் வனசோகம் பொருந்தின கழிவண்டின் பொய்வன பொன்னூதும் இருந்த எழுதி ஒத்து எழுவன இயல்கான. அருந்ததி அணையாளே வசிஷ்டருடைய மனைவியாகிய அருந்ததியை சிறந்த கற்பிலே அருந்ததியை நிகழ்த்தவளை அமுதை காட்டிலும் இனியவளை செருந்தி மலர்கள். செருந்தி மலர்கள்ங்கிறது என்ன பூ அப்படிங்கிறதுக்கு சரியான டெஃபினேஷன் இல்லை. செருந்தி மலர் தாங்கும் செரி இதழ் வன சோகம் அங்க இருக்கக்கூடிய காட்டின் கலையில உள்ள அசோக மலர் பொருந்தின கழிவண்டின் பொலிவன அந்த பூக்களின் மேலே அசோக மலர்களின் மேல கரிவண்டு உட்கார்ந்து. இப்ப இந்த காட்சியை பார்த்தா எப்படி இருக்குன்னா பொன்னூதும் இருந்தையின் எழுத்தி ஒத்து எழுவது. இந்த பொன்வண்டுகள் எழுதும்போது இருந்தை அப்படின்னு சொன்னா கரின்னு அர்த்தம். பொன்னூதும் இருந்தையின் எழுத்தி பொன்னை உருக்குவதற்காக மூட்டப்பட்ட கரியிலிருந்து கிளம்புகின்ற தீயை போல பொன் இது இருக்கிற மாதிரி தன்மை இருக்கிற மாதிரி இந்த வண்டுகள் எழுந்து போகின்றன. இருந்தையின் எழுத்தி தீ ஒத்து எழுவ இயல் காணாய். நுணுக்கமான ஓமை, நுணுக்கமான ஓமை. நம்ம பார்க்க எனக்கு வந்து அசோக மரம் காட்டினால மலர் இந்த அவென்யூ ட்ரீஸ் இருக்கும். இப்படி பூம்பா போல அசோகத்துல ரெண்டும் உண்டு. அந்த மாதிரி குவிஞ்ச மரமும் உண்டு, இதுல விரிஞ்ச மரமும். இல்ல அசோக பழமே நான் சாப்பிட்டேன். இருக்கு பூ காய் பழம் எல்லாமே இருக்கு அசோகம். அப்ப அது விரிஞ்ச ரகமும் சாதாரண அது அசோக மரம் தானே. பூக்கள்னா கன்னி பெண்களை கூப்பிட்டு தோகதம் பண்ண சொல்லுவாங்க. அது அசோகமா இல்ல எது? இந்த கன்னி பெண்கள் போயிட்டு அந்த மரத்தை வந்து உதைக்கணும் அப்படி, அதனால அது பூக்கும் அப்படின்னு இதுல வரும், ரகுவம்சத்துல வரும். அசோக மரம் தான் நினைக்கிறேன், தௌகதம்னு பேரு. பூக்காத அசோக மரத்துக்கு ட்ரீட்மெண்ட் அது சொல்லுவாங்க. அப்படி அசோக மரத்தை உதைச்சு உன்னோட கால் வலிச்சிருச்சு அப்படின்னு ரகுவம்சத்துல ஒரு ராஜா அவனோட காதலி இதோட இது ஒரு கவிஞனாகணும்னா முன்னால ஒரு பெரிய ரசிகனா இருக்கணும், அப்புறம் அந்த பயோகிராபி தெரிஞ்சிருக்கணும், அந்த ஹிஸ்டரி கல்ச்சர் எல்லாம் தெரியும், அந்த டைம்ல வாழ்ந்துருக்கணும். தெரியும். உள்ள போகும்பொழுது அந்த காட்டுக்கு ஏற்ற வர்ணனையா பார்த்துதான் பண்ண முடியும். நீங்க ஒரு தமாஷா ஒன்று சொல்லுவாங்க, தோகதம் தான் அது அசோக மரம் தான். அசோக மரம் பூக்கலன்னா கன்னி பெண்களை கூப்பிட்டு உடைக்க சொல்லுவாங்க. நாணி அசோக மரம் நாங்க அது பொதுவான மரபு தான் இது. நான் சொன்ன வர்ணனை வந்து ரகுவம்சம். இந்த கம்பன் வந்துட்டு அயோத்தியை வர்ணிக்கும் போது அந்த மாளிகையில் இருக்கிற தூணெல்லாம் வர்ணிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் கூட அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த தூணில் வந்து எதை முதல் படியாக வச்சாங்க, அடுத்தது படியில் எப்படி வச்சாங்க, என்ன ஹைட்டுக்கு வச்சாங்க. ஸோ கவிஞனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல அதனாலதான் இல்ல பாக்கி பேர் கவிதையோட கம்பனுடைய கவிதையில இந்த உயர்வு இருக்கிறதுனால தான் அவனை கவியர் பெரியவன் கம்பன் அப்படின்னு சொல்லாம கல்வியர் பெரியவன் கம்பன் ஒரு புதியவர். அவனுக்கு பெங்களூர் ஆதவன் பேரு கல்வியில் பெரியவன் கம்பன். அவனுடைய பயிற்சி வந்து ஏராளம். போக போக குறிப்பா இந்த பூக்கள் விஷயத்துல நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
ஏன்னா அவ்வளோ குறிப்புகள் இருக்கு. அவ்வளோ குறிப்புகள்னா அவ்வளோ குறிப்புகள். இப்போ இவர் செருந்தின்னு சொன்னாரு, அது என்னன்னு பார்க்கலாம்னு போனா அத்தனை விதமான டீட்டெயில்ஸ் இருக்கு. அது ஒரு பெண்ணுக்கு பேரா வச்சிருக்காங்க, அதுக்கான விளக்கம், அது என்ன மாதிரி, அதுக்கு வேற பேர்கள், பொட்டானிக்கல் நேம் என்ன, அதோட போட்டோ, எல்லா தகவலும் இருக்கு, எல்லாம் பதிவு செஞ்சாங்க. அந்த காலத்துல இயற்கை அவ்வளவு அழியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதை ஒத்துக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்லின்றது அந்த அயோத்தி நகர வர்ணனையில நம்ம சொல்லும் போது ஒரு ஆர்கிடெக்டும் ஒரு சிவில் இன்ஜினியரும் சொல்ற மாதிரி அந்த தூணு, அது மட்டும் இல்ல, ஒரு சிற்பி, ஒரு ஓவிய கலைஞர் எல்லாம் இருக்கும். கவிஞனா இருக்கிறது நம்ம யார் வேணா கவிஞனாலான்ற மாதிரி இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, யார் வேணா கவிஞனாலாம், ஆனா காவியம் படைக்கணும்னா மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படி இருந்தாதான் முடியும். பெருந்தச்சன்னு சொல்றாங்க, அந்த வகையை சேர்ந்தவர். அதுதானே கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அவ்வளவு சுலபத்துல காவியம் எழுதிடவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னால் அவர் வந்து தன்னோட குருநாதர் கிட்ட அனுமதி கேட்ட போது, உனக்கு வந்து காவியம் எழுதுற அளவுக்கு விரிவு போதாது அப்படின்னு சொல்லிட்டு எழுத அனுமதி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து போய் வேற ஒரு குறுங்காவியம் எழுதி அதுல வந்து ஒரு நரிசூல் மாதிரி எல்லாத்தையும் அதுல எல்லாத்தையும் அடக்கி தன்னோட குருநாதருக்கு அதை நிரூபிச்சு அதுக்கப்புறம் தான் காவியம் எழுத அனுமதி பெற்றிருக்காரு. அப்படின்னா we can guess, உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருந்தா தான் காவியம் எழுத முடியும். சும்மா கவிதை எழுத வருதுன்னு உட்காந்துட முடியாது. ஆரம்பிச்சு 10 லைனுக்கு மேல தாண்டாது, அவ்வளவுதான். அதுவும் உடச்சு போட்டு 2 வார்த்தையை உடைச்சு போட்டு 10 லைனா கணக்கு காட்டலாம், அவ்வளவுதான். ஏந்திட முறையாடே எழுதரு எழுதாழே காந்தளின் முகை கண்ணின் கண்டு ஒரு களிமங்கை பாந்தள் இது என உன்னி கவியபடி பாரா தேவும் தளவுகள் செய்யும் சிறு குறுநகை காண. என்னாச்சு, போற வழியில ஏந்திட மலையாட எழுதரு எழுத சித்திரத்தில் எழுத முடியாத அழகை உடையவள காந்தளின் முகை கண்ணின் கண்டு ஒரு காந்தல் பூனுடைய மொட்டை பார்த்து ஒரு மயில் அதனுடைய வடிவத்தை பார்த்து அது பாம்புன்னு நினைச்சு. பாந்தல்னா பாம்பு. பாந்தல் இது என உண்மை டக்குனு போய் பாம்புன்னு நினைச்சு கொத்திதான். அதை பார்த்து எது சிரிக்கிறதுன்னு சொன்னா, அங்க வரிசையா பூத்து இருக்கிற தேன் தளவுகள் செய்யும் திருக்குறனை காணாம். முல்லை எறும்புகள் அதை பார்த்து சிரிக்கிறத பாரு. முல்லை சிரிப்பு. இது வந்து ஒரு விதமான இத பார்த்து காந்தல் மொட்டை பார்த்து பாம்பு நினைச்சு போய் சட்டும் கொத்துறது. இன்னைக்கு இப்போ வந்து நீங்க நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி மாதிரியான சேனல்ஸ்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். அதை இது நினைச்சு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த பாந்தல் இது என உன்னி கவ்விய படிப்பாரா அப்படி பாம்பு நினைச்சு அது கொத்தனை பார்த்து அதை போய் இப்போ கவிதை பார்த்து எது நினைச்சிருந்தா முல்லைப்பூவெல்லாம் சிரிச்சிருந்தது. முல்லை அரும்புகள் குன்று உரைய வயமாவின் குரலையும் இருள் சிந்தி பின்றது எனலாகும் பிடிதரு சிறு மாவும் அன்றில பிரிவு ஒல்லா அண்டர்தம் மனை ஆவின் கன்றோடு விளையாடும் கழியன பல பல காணாய். மலையிலே வாழ்கின்ற புலிக்குட்டிகளும் இருள் சிந்தி பின்றது எனலாகும். ராத்திரியில இந்த இருட்டு சொட்டி சொட்டி உருவானது போல என இருள் சிந்தி பின்றது என இருள் கீழே சிதறி அப்படி சொட்டி சொட்டி அது பின்னி கொண்டது போல உள்ள எது ஞானக்குட்டி. மேல வந்து குன்றுலே இருக்கக்கூடிய புலிக்குட்டிகளும் இருள் சிந்தி 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 சொட்டு சொட்டா சிந்தி அதெல்லாம் சேர்ந்து ஒன்னா திரண்டு உருண்டது போன்ற யானை குட்டிகளும் பிரிவுவெல்லாம் அன்றில் பிரிவதை தாங்க முடியாத அன்றில் பறவைகளும் அண்டர்த மனை ஆவின் இடையர்களுடைய வீட்டில் உள்ள
கன்றுகளோடு விளையாடும் களியென பல காணாய். இது வந்து புலிக்குட்டி அங்கே இங்கே வந்து பதுங்கன்றோட விளையாடுதுன்னு பொருள் இல்லை. யானைக்கன்று இந்த கன்றோட விளையாடுனது. அதுக்கப்புறம் இந்த அன்றில் பறவைகள்லாம் அங்கே வந்து இருந்தன அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பிரயோகம். நம்ம வந்து இருள் சூழ்ந்ததுன்னு கேட்டிருக்கோம், இல்லைன்னா இருள் சிந்தியது. அது அவனுடைய ரொம்ப ஆச்சரியமான பிரயோகங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் பாட்டு. அள்ளி நுங்கலாம் நாம் இருட்டு அப்படின்னு சொல்லுவோம். அள்ளி குடிக்கிற மாதிரி இருந்துதான் இருக்கு. அந்த இருட்டை அவன் எப்படி எல்லாமே ரசிச்சிருக்கான். அதே மாதிரி வர்ணனைகள் இருட்டு வந்து எல்லா பெரும்பாலான கதாபாத்திரங்களுக்கு இருட்டு வந்து ஒரு ஓமை. எஸ்பெஷலி அரக்கர்கள் சைடு போனதுக்கு அப்புறம் ஓமை கொட்டும், விதவிதமான ஓமை கொட்டும். இருளை இதுவா வச்சு பெய்யுது, இருள் பெஞ்சு அதை பின்னி அதை வச்சு ஒரு யானை நம்ம வந்து பல பலன்னு விடிஞ்சதுன்னு சொல்லி கேட்டிருக்கோமே தவிர ராமர் சொல்லும்போது இருக்கணையும் இருட்கணி முற்றொரு முகை கிட்டி இல்ல படிக்கணும். முற்றொரு அகில்புனை குழல் மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அகில்புனை குழல் மாதிரி அவர் படிக்கணும். அணி இழை எனலாகும். படிக்கணும் அவர் படிக்கணும். இருங்க. சரி. அகில்புனை குழல் மாதே அணியிழை எனலாகும் நகுமலர் நிறைமாலை கொம்புகள் நதிதோறும் துகில்புரை திரை நீரில் தோய்வன துறையாடும் முகிழ முலையாரின் மூழ்குவ பலகானாய் முற்றொரு முகையிண்டி முரல்கில சிலதும்பி வில் திரு நுதல் மாதே அம்மலர் விரிகோங்கின் சுற்றுரு மலரேறி துயில்வன சுடர்மின்னும் பொன்தகடுரு நீலம் குறைவன பலகானாய் கூடிய நரைவாயில் கொண்டன விழிகொள்ளா மூடிய களிமன்ன முடுகின நெறிகானா ஆடிய சிறைமாவண்டு அந்தரின் இசை முன்னம் பாடிய பெடைகண்ணா வருவன பலகானாய் கண்ணியர் அணிகோலம் கற்றறி குணலென்ன பொன்னணி நிறவேங்கை கோங்குகள் புதுவென்பூ அன்னமென் நடையாய் நின் அழகனல் நுதலப்பும் சின்னமென் மலர் மானச் சிந்துவ பலகானாய் மணம் கிளர் மலர் வாச மாருதம் வர வீச கணம் கிளர்தரு சுண்ணம் கல்லிடையன காணத்து அணங்கினும் இனியாய் உன் அணிவட முலைகுன்றில் சுணங்கினம் அவை மான துருவன அவை காணாய். இங்க இதுவா அகில்புரை குழல் மாதே அணி இழை எனல் ஆகும் நகுமலர் நிறை மாலை கொம்புகள் நதிதோறும் துகில்புரை திரை நீரில் தோய்வன துறையாடும் முகிலிட முளையாரின் மூழ்குவ பலகான. அகில்புனை குழல் மாதே, அகில் புகை ஊட்டப்பட்ட குழலை உடைய பெண்ணை அணி இழை எனலாகும் நகுமலர் நிறை மாலை கொம்புகள். அங்க பூங்கொம்புகள் ஆற்றில நிறைய விழுந்திருக்கின்றன. ஆறு பூரா எங்க பார்த்தாலும் பூங்கொம்புகள் விழுந்திருக்கின்றன. நிறைய கிளைகள் ஒடிஞ்சு விழுந்திருக்கு. குரங்கு தாவறதுனால இல்லை வேற எதுனாலையோ எத்தனையோ காரணங்களை மரக்கிளைகள் விழுந்திருக்கு. எல்லாம் பூங்கொம்புகளா இருக்கு. இந்த பூவெல்லாம் அணிகள் வச்சுக்கணும். பூவெல்லாம் நகைகள். அந்த கொம்புகள் எல்லாம் மாலர்கள். நகு மலர் நிறை மாலை கொம்புகள் நதிதோறும் துகில் புரை திரை நீரில் துகிலை போன்ற நுரையை போன்ற இல்ல துகில் போன்ற நுரை, துணியை போன்ற நுரை அணிந்திருக்கின்ற ஆடையை ஒத்த ஆற்றின் நுரை. அது ஆற்றின் நுரையை ஒத்த ஆடைன்னு தான் உதாரணம் சொல்லுவீங்க. இப்ப இதை மாற்றி சொல்லு. துகில்புரை திரை நீரில் தோய்வன அது வந்து ஆடை அணிந்திருக்கிறது, அணிகலன்களை அணிந்திருக்கிறது, பூங்கொம்புகளாக இருக்கின்றது. எல்லாம் பெண்கள் முகிலெல்லாம் முளையாறு மூழ்குவ பலகண்ட.
ஆற்றிலே நீராடி கொண்டிருக்கின்ற பெண்களை போல முற்றுரு முகை கிண்டி, முற்று உரு முகை கிண்டி, முற்றிய மலர்களில் அரும்புகளை உடைந்து கொண்டு முரல்கில சில தும்பி. ரொம்ப ஆர்வமா உட்காந்து அதை குடிச்சுட்டேன். நான் குடிச்சிட்டு இருக்கும்போது சத்தமே கேட்காது. முரல்கில சில தும்பி, முற்றொரு முகை கிண்டி முரல்கில சில தும்பி. சில சில வண்டுகள் ஒலிக்கவில்லை. ஏன் ஒலிக்கல? தேன் குடிச்சுட்டு இருக்கு. ஒரு காலத்துல எதிர்க்க தேனர் இருந்தும் வரையில் தான் வண்டுக்கு ரீங்காரம் உண்டு. கவிஞனுக்கு எது வரைக்கும் கவிதை வரும்னு சொன்னா உள்ளுக்குள்ள அந்த கேள்விகள் இருக்கிற வரைக்கும் தான் அது வரும். அந்த கேள்வி தீர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னா அவனுக்கு வந்து கவிதை நின்று போயிடும். தேர் எழுதும் போது வண்டுக்கு ரீங்காரம் இருக்க முடியாது. அது சொல்லலாம். முரல்கில சில தும்பி வில் திரு முதல் மாதே அம்மலர் பிரி கோங்கின் சுற்று ஒரு மலர் ஏறி துயில்வன வட்டமாக பொருந்திய மலரில் ஏந்தி உறங்குகின்ற பல வண்டுகளும் பொன் தகடுகளிலே அமைக்கப்பட்ட நீலமணிகளை போல விளங்குவதை பார். பெரிய பெரிய மஞ்சப்பூ, அது நிறைய சின்ன சின்ன வண்டு ஊர்ந்து கொண்டு போகிறது. பெரிய மஞ்சள் தட்டில் ஏராளமான நீலமணிகளை சேர்ந்தது போல குவிந்திருப்பதை பாரு. பூரா காட்டு வரணும். காட்டில் எவ்வளவு தூரம் நீங்க உங்களால வர்ணிக்க முடியும், அதையும் வர்ணிச்சு பார்த்துருவோம். கூடிய நரைவாயில் கொண்ட விழி கொள்ளா மூடிய களிமண்ண முடிகின நெறி காணா ஆடிய சிறைமா வண்டு அந்தரின் இசை முன்னம் பாடிய பெடை கண்ணா வருவன பல காண. பெரிய ஆண் வண்டுகள் கூடிய நரைவாயில் கொண்டன, மிக்க தேனை வாயிலே கொண்டிருக்கின்றன. அதாவது ஆன் வே பேக் டு தி பீஹைவ், அது வாய் நிறைய தேன் இருக்கும். அதான் அங்க போய் மூழ முடியும். கூடிய நரை வாயில் கொண்டன விழிகொள்ளா மூடிய களிமண்ண அந்த மாதிரி மது வாயில இருக்கின்ற காரணத்தினால அரைக்கண்ணு செருகிறது வண்டுகளுக்கு. முடிகிற நெறி காணா போற வழி தெரியல. They always sense their path only by smell, not by vision. ஆடிய சிறை வண்டு திரைமா வண்டு அந்தரின் இசை முன்னம் குருடரை போல, அந்தகரை போல, குருடரை போல முன்னால் இசை பாடி செல்லுகின்ற பெண் வண்டை கண்ணாக கொண்டு. இந்த ஆண் வண்டுகளுக்கு வாய் நிறைய மது இருக்கின்ற காரணத்தினால அறமயக்கம், வழி தெரியல. அதுக்கு முன்னால அடையாளமாக படுத்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய பெடை வண்டுகளை பார்த்து அடையாளம் பண்ணி அதுக்கு பின்னாலே அது தொடர்ந்து பண்ணா போறோம். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ எனிதிங் எல்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு நோ த ரூட். நம்ம 2 ஆட்டோவில் போவோம். ஒரு ஆட்டோ முன்னால் வழிகாட்டி போவோம், இன்னொரு ஆட்டோ அதுக்கு பின்னாலே போகணும். அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த மது இல்லையா, அதுகளுக்கு அந்த மது இல்லைங்களா? அது வந்து ஒன்லி ஆண் வண்டுகளுக்கு தான் அந்த ஆண் வண்டு எடுத்துன்னு போறது சொல்லி இது ஒரு பாட்டில் அப்படி. இந்த பாட்டில் கூட இது அதாவது என்னன்னு சொல்றாங்க, அதாவது எப்பவுமே எல்லா இதுலையுமே ஆண்கள் தான் எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாய நம்பிக்கை. இதை எடுத்துன்னு போய் அங்க கொண்டு போய் இல்ல அந்த மது வந்து காதல் மதுன்னு வச்சுக்கிட்டா டோட்டலா வேற அர்த்தமும் அது பண்ணுவாங்க. அதுவும் சொல்லலாம், அவங்க பின்னாடி கண்மூடித்தனமா போயிட்டு இருக்காங்க. அதுவும் சொல்லலாம். ஏன்னா மது கூடிய நிறைய வாயில இருக்கு, அதனால வந்து வாயில எடுத்து தேக்கி வச்சுட்டு இருக்கோம்.
மது மயக்கத்துல கண் செருகி இருக்கிறது, அதுக்கு வழி தெரியல. வழி காட்டுறது எதுன்னு சொன்னா பைலட் வண்டி அது முன்னால போயிட்டு இருக்கு. நீங்க அதுவும் சொல்லலாம், நீங்க டாவ் காட்டுறதா சொல்லலாம். எங்க பெண்ணை பார்த்தா பின்னால போறாங்க பசங்க அப்படின்னு நீங்க பொருள் கட்டுறத காட்டலாம். அது ஒன்றும் இதெல்லாம் அருமையான இடங்கள். ஒன்றும் இது கன்னியர் அணிகோலம் கற்று அறிகுனர் என்ன பொன் அணி நிற வேங்கை கோங்குகள் புகு மென்பூ அன்னமென் நடையாய் நின் அழக நல் முதல் அப்பும் சின்ன மென் மலர் மான சிந்துவ பல காணாய். அன்னப்பறவை போன்ற மென்மையான நடையை படைத்தவரை அன்னமென் நடையாய் பொன் அணி நிற வேங்கை கோங்குகள், வேங்கை மரமும் கோங்கு மரங்களும் அங்கே பொன் நிறத்திலே பூத்திருக்கின்றன. அதிலிருந்து பொங்குகள் புகும் வெண்பூ, அதிலிருந்து வண்டுகள் குடைவதனாலே உதிருகின்ற மகரந்தம். நின் அழக நல் முதல் அப்பும் சின்ன மென் மலர் மான உன்னை கூந்தலோடு கூடிய நெற்றியிலே அப்புகின்ற பூக்களிலிருந்து விழுகின்ற சிறிய மலர்களை ஒத்து அந்த அது என்ன கற்று அறிகுனர் என்ன கன்னியர் அணிகோலம் கற்று அறிகுனர் என்ன கன்னி பெண்கள் அழிகின்ற அழகு கலையை கற்று பழகுவர்களை போல அந்த வண்டுகள் தானே. அதாவது மரம் வந்து மேக்கப் போட கற்றுக்கிட்டு போல இருக்கு. அப்படி பூவெல்லாம் அப்படி சிந்தி 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 அப்படி தலைக்கு மேக்கப் போட்டு பழகுதான் மரம். மனம் கிளர் மலர் வாச மாருதம் வர வீச கணம் கிளர் தரு சுண்ணம் இல்லையா? அது சொன்னோம் சொன்னோம் கண்ணம்னு இருக்குல்ல. மேட்ச் தான் பார்க்கணும். சுண்ணம் தரும் சுண்ணம் கல்லிட என காலத்து அணங்கினும் இனியா உன் அழை வடமுலை ஒன்றில் சுணங்கின மவைமான துருவன அவை காண அணங்கினும் இனியாய். அணங்கு அப்படிங்கிறதுக்கு பல விதமான பொருட்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது தாக்குகின்ற செயலை தாக்கணங்கு தானே கொண்டாடு அப்படிங்கிற இதுவும் உண்டு. அணங்கு போது தெய்வ மகளிர் அறமகளிர் அப்படின்னு சொல்றான். டான்சல்னு சொல்லியிருக்கேன். அணங்கினும் இனியாய். இப்ப இது வந்து கொல்லுகின்ற பாவைன்னு சொல்ல முடியாது. அணங்கினும் இனியாய் என்ன மோகினி மோகினின்னு சொல்லும்போது அதுல இதுவும் வரும், இந்த தன்மையும் வரும், அந்த அம்சமும் வரும், கொல்லும் அம்சம் உண்டு. இனியாய் மனம் கிளர் மலர் வாச மாருதம் வர வீச அங்கே முகிழ்த்து இருக்கின்ற பூத்து இருக்கின்ற பூக்களிலே உள்ள வாசனையானது அங்கே மாருதம் வர காற்று செல்லும் போது அதை அள்ளிக்கொண்டு போகவும் சுண்ணம் கல்லிடையான முன்று உன் அணிவட முலை ஒன்றில் சுணங்கின மாலைமான உடைய முத்து மாலை அணிந்த மார்பில படர்ந்திருக்கின்ற தேமரை போல மார்பு பசலை பசலை படர்ந்த இந்த வெள்ளை சொல்லுவாங்க. சுண்ணம் இடிப்பாத்தம் பவுடர் 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 சுண்ணாம்புங்கிறது இந்த பூச்சிக்கிற அதுக்காக அதுக்குன்னு ஒரு பென் குவாலிட்டி கிழிஞ்சலை எடுத்து பவுடர் பண்ணுறதுதான். காட்டு மரங்களிடையே ஆடும் இசைகளிலும் சுண்ணம் இடிப்பாத்தம் 20 பாட்டே உண்டு. பொற்சொன்னம் இடித்து நாம் 20 பாட்டே. அப்போ அந்த வெள்ளை நிறத்துல தனியா அந்த இது படிஞ்சா தெரியும். அந்த
ஒரு இந்த விபூதி நீங்க அப்படியே பண்ணலாம். உங்களுடைய டால்கம் பவுடரா இல்லைன்னா இந்த டால்கம் பவுடருக்கு இணையான ஒரு வாசனை இதுதான். அந்த அது வந்து ஸ்பெஷல் இது பண்ணி வாசனை சேர்ப்பாங்க. காஸ்மெட்டிக்ஸ் அது வந்து உன்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய சேவலை போல அந்த துகள்கள் இருப்பதை பாரு. அடியினை அடியினை பொறை கல்லா என்று கொள் அதர் எங்கும் இடையிடை மலர் சிந்தும் இனம் மரம் இவை காணாய். கொடியினோடு இளவாச கொம்புகள் குயிலே உன் துடிப்புரை இடைமான துகள்வன இவை காணாய். வாழ்புரை விழியாய் உன் மலரடி அணிமான தாழ்புரை தளிர் வைகும் தகை நிமிரு இவை காணாய். கோல்புரை இருள் வாச குழல்புரை மழை காணாய். தோல்புரை இளம்பேயின் தொகுதிகள் இவை காணாய். பூனனை சினை துன்றி உள்ளிடையிடை பம்பி நாள் நிற நளிர் வள்ளி கொடினவை இள பல்கி மான் இனம் மயில் மலைக்குயில் இனம் வதிகானம் தீ நிகர் தொழில் ஆடை திரை பொருவன பாராய். இல்ல அது படிக்கும் போது பாத்துக்கலாம். அவங்க அவங்க புக்கில் எப்படி இருக்கோ அப்படி படிக்கணும். என்று இது எப்படி ஆரம்பிக்கணும்? என்று நல் மடவாளோடு இனிதினில் விளையாடி பொன் திணி திரள் தோளான் போயினன் நெறி போதும் சென்றது குடபால் அத்திருமலை இது அன்றோ என்றனன் வினை வென்றோர் மேவு இடம் எனலோடு. இன்னும் ஒரு பாட்டு. அருத்தியின் அகம் விம்மும் அன்பினன் நெடும் நாளில் திருத்திய வினை முற்றிற்று இன்று எனல் தெரிகின்றான். பரத்துவன் எனும் நாம பரமுனி பவம் நோய் மருத்துவன் அணையானை வரவு எதிர்கொள்ள வந்தான். பவ நோயின்னு இருக்கும், பல நோயின்னு இருக்குங்க. ரெண்டு பதிலும் பல நோயின்னு இருக்கு. பவ நோயின்னு இருக்கும். என்னுடைய நீங்க வந்து அடியிணையில் ஆரம்பிக்கணும். அடியினை பொறை கல்லா என்று கொல் அதர் எங்கும் இடையிடை மலர் சிந்தும் இன மரம் இவை காண. உன் பாதம் இந்த கல் நிறைந்த பாதைக்கு அல்ல நீ சில்லறை குட்ட சேவடி போது உன்னுடைய பாதம் தாங்காதுன்னு சொல்லி மரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா வழி பூரா மரம் தூக்கிட்டு இருக்கான். எல்லா சினிமா கவிஞர்களும் உண்மை எடுத்து வரி எல்லாரும் எழுதியிருக்காங்க. வாலி, வைரமுத்து, கண்ணதாசன், இன்னைக்கு எழுதுறவங்க அத்தனை பேரும் எழுதியிருக்காங்க. இனி போகும் பாதி பூக்கள் எல்லாரும் எழுதியிருக்காங்க. இதே வழி இவங்க மூலம் இடை மலர் சிந்தும். ஆனா ஒண்ணு வந்து நான் ரொம்ப சீரியஸா ஃபீல் பண்ணது கம்மன் படிக்கும் போது, வைரமுத்து கம்மனை தலைகீழ் படம் பண்ணிருக்காரு. அது வந்து என்னால உறுதியா சொல்ல முடியும். அவர் வந்து நாத்திக காரணங்களுக்காக அதை வெளியே சொல்லிக்கலன்னாலும் வைரமுத்துவோட எல்லா ஓமைகள்லையும் வைரமுத்துவோட எல்லா சிந்தனைகள்லையும் கம்மனோட தாக்கம் அவ்வளோ ஆழமா இருக்கு. காப்பி அடிச்சாருன்னு சொன்னாங்க. அவர் இந்த தலைகீழ் படம் பண்ணியிருக்காருன்னு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். கண்ணதாசன் அதை வெளிப்படையா சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி வாலிகிட்ட வந்து ஆழ்வார்களோட சாயல் வந்து அதிகமாக அந்த மாதிரி ஒரு மூலம் திருவாசகத்துல ஒரு பாட்டு இருக்கு. வெள்ளத்துக்குள்ளே இருந்து வெள்ளத்துக்கு அடியில கிடந்து விக்கல் விட்டேன் அப்படின்ட்டு மாணிக்காட்சியர் பாடு. வெள்ளத்துக்கு அடியில் வெள்ளத்துக்கு அடியில இருந்து விக்கல் விட்டேன் அப்படின்னு சொல்லி பாட. தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகம். ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்ற உதாரணம் எல்லாம் பாட்டுகள் வார்த்தைகள் அது இருக்குது. ஆனா இது வந்து ஒவ்வொரு பாட்டு நான் படிக்கும் போதும் நானும் கூட நம்மளும் பார்த்தேன்னா இப்படி வர்ணிச்சாச்சுன்னா
total visualization he is doing. இதோட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருமே கிடையாது. He's the best கேமராமேன். அது சில நுணுக்கமான கட்டங்கள்ல சுஜாதா வந்து நாடகம் எழுதுற போது சொல்லுவார், பூனை சொன்னாங்க நான் பாடி கியூ இல்லாம அவர் எப்படி சமாளிச்சிட்டார் அப்படி எழுதிருந்தார். முதல்ல டயலாக் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி அப்படிங்கிறத அவர் கத்துன விதத்தை பற்றி அவர் எழுதியிருந்தார். ஹவு டு ரைட் ஸ்கிரிப்ட். இதை விட ஒரு சினிமாட்டோகிராஃபி விஷயம் செய்ய முடியுமா? அது சினிமாட்டோகிராஃபி மட்டும் இல்ல, அவர் சொல்ற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே எங்க நிறுத்துறோம், எந்த காட்சி